நமது முகாமின் 3ஆம் நாளான இன்று மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. ஐயா அவர்கள் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான வினை கோட்பாடுகளை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி காலையிலேருந்தே நமக்கு வினை கழியுது. எப்படி கேட்குறீங்களா? காலையில் கேஞ்சஸில் குளித்தோமா, அடுத்து ஐயாவோட பூஜாமூர்த்திகளோட இன்னிசையில் குளித்தோமா, 25% குறைஞ்சிடுச்சு வினை. அடுத்த 25% ஐயா அவர்கள் காலையில் வினை செயலை பற்றி பேசினபோது 50% கழிஞ்சாச்சு. சரிங்களா? அடுத்த 25 சாது பந்தாராவுக்கு, நம்ம சன்னியாசிகளுக்கு கங்கை கரையில் சாது பந்தாரா பண்ணதுக்கு, அன்னதானம் பண்ணதுக்கு 25% கழிஞ்சிடுச்சு. ஒன்லி 75% போயிடுச்சு. ஒன்லி 25% தான். அது இப்போ ஐயா அவர்கள் நமக்கு கழிச்சு விட்டுருவாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக 100% நம்ம வினையை கழித்து விட்டு நாளையிலேருந்து முக்தி இன்பத்தில் தலைக்கப் போகிறோம் என்பதை பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவோட நிகழ்ச்சி ஆரம்பம். ஐயாவிற்கு அரங்கத்தை ஒப்படைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வானுலகும் மண்ணுலகும் வாழ மறைவாழ பான்மைதரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத 5 கர 3 விழி 4 வாய் யானை முகனை பரவி அஞ்சலி செய்கற்பாம். கருணைபொழி திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிங்ககனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரைசை சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒருபொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னிவைத்தே உரைப்பான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திருக்கைலாய பரம்பரை திருவாடுதுறை ஆதீனம் செல்ல ஸ்ரீ குருமாசனானுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வம் வழங்கின மாதர் சிவஞான சுவாமியுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறிலே ஈடுபடுத்தி ஆண்டவர்கள் என்ற குருநாதர் சா தங்கவேல் சுவாமியுடைய திருவடிகளுக்கும் மனமொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இங்கே எழுந்தருளி இருக்கின்ற சிவனைய செல்வர்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா 75% வினை போயாச்சான். ஆமாம், அதை யாரும் சொல்லவே இல்லை, இப்போ தான் தெரிஞ்சது. நல்ல வேலை. இப்படி வினை கழிஞ்சிக்கிட்டே இருந்தால் எப்படி வினை திரும்ப இந்த பிறவியில் சேருது அப்படின்னா 2:30 மணின்னு சொல்லிவிட்டு 2:45 வந்தால் சேர்ந்துடும். கவனமாக இருக்கணும் இல்லைங்களா? ஏன் அப்படி 5 நிமிஷம் லேட்டாக வரதில் வினை சேருமா அப்படின்னா சேரும். ஏன்னா இப்போ இங்கே திருவாசகம் படிக்கிறோம், அவங்க படித்தாங்க. யாரெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க? நான் கேட்டேன், நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் கேட்டீங்க. திருவாசகம் படிக்கிறத சுவாமி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்போது அப்போ சுவாமி என்ன பண்ணியிருக்கிறான்? 2:30 தெரிஞ்சு வந்துட்டான். நாம் அவனை காக்க வச்சு லேட்டாக வந்தோம்னு வச்சுக்கோங்க, தப்பாயிடும் இல்லையா? அது ஒரு வினை. இப்போ 75 கழிஞ்சது, 2 சேர்ந்துட்டு இப்போ 73 தான் கழிஞ்சிருக்கு. 27மா? அதனால் என்ன போகிறதுக்குள்ளே 100க்கு மேலே ஆமாம் பார்த்துக்கிட்டா சரி. ஏன்னா 2 நாள் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் கவனமாக இருக்கணும். காலையிலே எது வினை என்று நாம் பேசும் பொழுது எது வினையாக இருக்கும்னு இவ்வளோ நாள் நினச்சோமோ அது வினை இல்லைங்கிறத காலையில் சொல்லிட்டு போனோம். அதாவது செயல் என்பது தான் வினையாக இருக்குமோ என்று சொல்லி, செயல் வினையாக இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அப்போ வினை வரக்கூடாதுன்னா செயல்படக்கூடாதுன்னு ஆயிடுது. செயல்படாமல் இருக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற நாம் எப்படி செயல்படாமல் இருக்க முடியும்? மனத்தினாலும் செயல்பட்டு கொண்டே தான் இருப்போம், காயத்தினாலும் செயல்பட்டு கொண்டே தான் இருப்போம். நீங்கள் சும்மா உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது கூட ஒரு செயல் தான். உட்கார்ந்துருக்கிற செயலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி ஆயிரும். அதனால் நின்றுக்கிட்டு தான் இருக்கேன், நான் சும்மா தான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் நின்றுட்டு இருக்கிற செயலை செய்கிறீர்கள் அப்படின்னு ஆகிடும். அப்போ எல்லாமே உடம்பினாலும் ஏதோ ஒரு செயல் செய்து கொண்டு இருக்கிறோம். வாக்கினால் ஏதாவது ஒன்று, ரொம்ப நேரம் பேசலைன்னா கூட ஏதாவது ஒன்று பேசிடுவோம்ல இல்லைங்களா? ஒரு செயல். அப்போ சும்மா ஒரு செயல் செய்யாமல்ங்கிறது முடியாது. அப்போ செயல் என்பது தான் வினைனா ஒன்று செய்யாமல் இருக்கணுங்கிறது முடியாது. அப்போ செயல் என்பது வினை இல்லைன்னு தெரியுது. அப்போ எது வினை? ஆனால் பொதுவாக நாம் என்ன செய்கிறோமோ அதுக்கு தக்கன தான் கிடைக்குது அப்படின்னு தான் எல்லோரும் நம்ம நம்புகிறோம், அதான் சொல்கிறோம். அங்கே ஒரு நுட்பம் சைவ சித்தாந்தம் அது ரொம்ப சிறப்பாக காட்டுச்சு. ஏன் அப்படின்னா
இந்த வினை என்பதனை மிக முக்கியமாக பேசக்கூடிய சமயம் சைவ சமயம். அதே போல் வினையை முன்னிறுத்தி பேசக்கூடிய இன்னொரு முக்கியமான சமயம் சமண சமயம். சமணத்திலையும் வினையை பற்றி ரொம்ப வலியுறுத்தி பேசுகிறார். கோவலனும் கண்ணகியும் மதுரை நோக்கி வராங்க. கதையெல்லாம் நமக்கு தெரியும், சிலப்பதிகாரம் இப்போ கதைக்குள்ளெல்லாம் போல மதுரைக்கு வருத பாதையில் கவுந்தியடிகளை சந்திக்கிறாங்க. அவங்களுடைய பெண் துறவி அவங்கள சந்திக்கிறாங்க. அப்போ சந்தித்த போது கோவலன் இப்போ ரொம்ப வருத்தப்படுறான். இவ்வளோ நாள் ஏதோ ஆயிடுச்சு, எல்லாம் சரி, அவனுக்கு என்ன அப்படின்னா இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட. ஏன்னா மிகப்பெரிய வணிகர் அவன், பெரிய செல்வந்த. நீங்கள் சிலப்பதிகாரத்தினுடைய ஆரம்பத்தை பார்த்தீங்க படிக்கும் பொழுது, கோவலன் இந்த சைடு, கண்ணகி அந்த சைடு, ரெண்டுமே ரொம்ப பெரிய. அதனால் அவங்களுக்குள்ள அந்த திருமணங்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த நல்ல செல்வம், நல்ல அதாவது பொருள் செல்வம் மட்டுமில்லை, எல்லா வகையிலையும் நல்ல ஒரு ஒத்த இணையாகவும் ரெண்டு நல்ல குடும்பங்கள் இணையுது. அப்படிலாம் இருந்ததுனால இப்போ என்ன நினைக்கிறான், அதாவது கண்ணகியினுடைய பாதம் தரையில் பட்டதே இல்லையா, அவ்வளவு அந்த அம்மாவுடைய திருவடிகள், அதாவது பாதம் வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திழல்பர். ஆமாம், அம்மாவுடைய பாதங்களை பட்டதே இல்லையா. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லுவோம்ல சார், அந்த அம்மா வாராங்கனாலே 4 வாசலில் 4 கார் நிற்கும், ஏன்னா பணம் இதில் அப்படி இருந்தவங்க. பாவம் அங்கே இருந்து மதுரையை நோக்கி நடந்தே வருது ரெண்டும். இவ்வளவு இப்போ கோவலன் ரொம்ப வருத்தப்படுறான். வருத்தப்பட்டு கோவலனுக்கு மனசில் ஒரு நினைப்பு வருது. என்ன அப்படின்னா, இவ்வளவு துன்பப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் தவறு செய்யலையேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் மாதவி கிட்ட போனது வந்தது, பணத்தை கொடுத்தது, அது இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம நினைக்கிறோம், இந்த கால சூழ்நிலை நினைக்கிறோம். அப்போ உள்ள கால சூழ்நிலையில் அது ஒரு பெரிய தவறாக அப்போ இல்லை. ஏன்னா அது ஒரு தொழிலாக நடந்திருக்குது, இப்போ வரது இருந்திருக்கிறாங்க. இப்போ உள்ள கால சூழ்நிலை, ஏன்னா நீங்கள் இந்த இதிகாச காலங்களுக்கும் புராண காலங்களுக்கும் இப்போ உள்ள காலத்துக்கும் காலத்தால் நிறைய மாற்றங்கள். அதனால் அன்றைக்கி சில த வே ஆஃப் லிவிங் அப்போ வேறு மாதிரி, இப்போ வேறு மாதிரி. நீங்கள் ராமாயண காலத்தில் ஒரு ஆண்மகன் பல மனைவிமார்களை கொள்ளலாம்ங்கிற மாதிரி இருந்திருக்கு. அதனால தான் தசரதனுக்கு நிறைய மனைவிகள் அப்படின்லாம் சொல்கிறோம். அது என்னமோ ஜெகன் போஸ் ஐயா 60,000 அப்படிங்கிறாப்புல ஆமாம், நம்பர் நமக்கு தெரில. ஆமாம், அப்படி தான் சொல்கிறாங்க. இருக்கட்டும், அது ஒரு காலம். மகாபாரதத்தில் காலத்தில் பாருங்கள், ஒரு பெண் அதிக கணவன்களை வைத்துக்கொள்ளலாம்னு இருந்திருக்கு போல். இல்லைன்னா அப்படி ஒரு இதிகாசத்தினுடைய கதாநாயகிக்கு 5 கணவர்னு வருமா கதையில்? இருக்க முடியுமா என்ன? இல்லை. அப்போ அந்த கால அமைப்பு அப்படி இருந்திருக்கு. ஆங்கிலத்தில் சோஷியாலஜியில் எழுதுற பாலிகாமி அண்ட் பாலியாண்ட்ரின்னு 2 தனித்தனியாக எழுதுகிறாங்க. இருந்திருக்கு அப்படி. ஆனால் இப்போ உள்ள கால சூழ்நிலை ஒன்றுக்கு ஒருத்தர் மாறிடுச்சு. இது காலத்தால் மாறி வருது. அது மாதிரி ஒரு இதில் அவர் அந்த மாதவிட்ட போனதோ வந்ததையோ ஒரு பெரிய தவறுதலாக அங்கே சொல்லப்படும். ஏன்னா கவுந்தியடிகள் ஒரு பெரிய துறவி, அவர்கள்ட்ட போய் கோவலன் நான் பெருசாக தப்பு பண்ணலையே அப்படின்னு கேட்குறான்னாலே இல்லையா, இல்லைங்களா? அப்போனா கவுந்தியடிகள் ஒரு அறை விட்டுருப்பாங்கல்ல. இப்போ உள்ள காலமாக இருந்தா பண்ணுறதே முடியும் ஒன்றும் தப்பு பண்ணலன்ட்டு பேச்சு வேறு அப்படின்னு இல்லை. அந்த அம்மா உட்காரு அப்படிங்கிறேன். கவுந்தடிகள் பெண் துறவி உட்காருங்க, 2 உட்கார வச்சு. அதில் என்ன ரொம்ப சிறப்புனா, சிலப்பதிகாரத்தில் அந்த இடங்கள்லாம் படிக்க ரொம்ப நல்லாயிருக்கும். கோவலன் இந்த பிறவியில் செஞ்ச சிறப்பான செய்திகளை எல்லாம் அந்த அம்மா பேசுகிறாங்க. முதல்ல ஒரு 3 கதை சொல்லுவாங்க. ஒன்று நான் சொல்லிட்டே வருவாங்க. அதில் ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது அந்த ஊரில், கோவலன் இருந்த ஊரில் ஒரு யானை திடீர்னு மதம் பிடிச்சி ஓடியா இருந்துச்சு ஊருக்குள்ளே. யானை சும்மா ஓடியாந்தாலே கதை கஷ்டம், மதம் பிடிச்சி ஓடியாந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், வருதம் எல்லாரும் அந்த பக்கம் ஓடுறான். யாரோ ஒருத்தர் சிக்கிட்டான், தும்பிக்கையில் அவனை தூக்கிடுச்சு. மதம் பிடிச்ச யானை தும்பிக்கையில் தூக்குச்சுன்னா அவ்வளோதான், தந்தி கொடுத்துட வேண்டியதான், வேறு என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? வீச போதா மிதிக்க போதாங்கிறதான் இப்போ பார்க்கணுமா ஒழிய முடிவு இப்படி அப்படியே இருந்தால் பார்க்கணுமே இல்லைங்களா? அதனால் ஊர்க்காரன் பயங்கும் பொழுது கோவலன் எதுக்கு வந்தாங்க, இந்த யானை எப்படி நில்லு அப்படின்னா, மதம் பிடிச்ச யானை கோவலனை பார்த்தோன்னே வணங்கி நின்று தான். அவனுடைய தவ வலிமை எப்படியா சொல்கிறாரு. அந்த யானை நின்றுச்சான், நின்று அவனை இறக்கி விட்டுச்சான்.
அதாவது இது 2-3 கதைகள் வரும். இப்படி ஒன்றுனா அந்த அம்மா ஞாபகப்படுத்துகிறாங்க, இதெல்லாம் செஞ்சியனே கோவலன். பிரிந்திருந்த ஒரு கணவன் மனைவி சேர்ந்து இருப்பதற்கு கோவலன் உதவி செய்கிறான். சில காலம் பிரிந்திருந்த அந்த குடும்பம் ஒன்றா சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அது யாராலன்னா கோவலனால் இணைத்து வைக்க மாட்டேன். இப்படியெல்லாம் செஞ்ச நீ உனக்கு இப்போ இப்படி ஒரு துன்பம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் முந்தைய பிறவியில் உள்ள வினைப்பா அப்படிங்கிற. ஊழ்வினை உறுத்து ஊட்டும்னா அங்கன தான் சொல்கிறாங்க கவுந்தடிகள். ஆமாம், சிலப்பதிகாரத்தினுடைய இருதயம் அல்லது மையம் என்ன அப்படின்னா ஊழ்வினை உறுத்து ஊட்டும். அதை கவுந்தியர்கள் அங்கே தான் அந்த அறிவுரையை சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ண முடியும்ப்பா, இந்த பிறவியில் நீ எவ்வளவோ நன்மைகள்லாம் செஞ்சுருக்கிற, மதம் பிடிச்ச யானைகிட்ட மாட்டிக்கொண்டவனை காப்பாற்றின பெருமை உனக்கு உண்டு, பிரிந்திருந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்த பெருமை உனக்கு உண்டு, எல்லாருக்கும் நல்லதான் பண்ணியிருக்கிற நீ. ஆனால் உனக்கு இப்படி ஒரு பெரிய துன்பம் இருக்குன்னா வினை வலியது. இந்த பிறவியில் என்ன செய்த அந்த வினையிலேருந்து இப்போ தப்ப முடியலை. அதனால் ஊழ்வினை உறுத்து ஊட்டும். அதனால் இதையும் நம்ம சந்திக்க வேண்டிதான் அப்படின்னு அவனுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, வினை என்பது ரொம்ப வலியது. அதை வலியுறுத்துகிற சமயங்களில் சைவம் ஒன்று, சமணம் ஒன்று. இதில் சைவத்துக்கும் சமணத்துக்கும் வினையினுடைய முக்கியத்துவத்தை பேசினாலும் கூட அடிப்படையில் ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது. அதுக்கு அடுத்தால வச்சுப்போம். என்ன வேறுபாடு மறந்துடுவேன், ஞாபகப்படுத்துங்க. வச்சுப்போம். நான் ஞாபகப்படுத்துறதுக்குன்னே ஒரு அக்காவங்க வச்சுருக்கிறேன். ஏதாவது சொல்லிட்டு போனாலும் சாயங்காலம் காப்பி பிடிக்கும்போது சட்டை பிடிக்கிறாங்க. அது என்ன 49,000 சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறாங்க அன்னைக்கு. இப்போ வினைனா என்ன முதல்ல அதுக்கு வரும்பொழுது, வினை செய்யக்கூடாதுன்னா செயல் என்பது வினை இல்லை. ஏன்னா செயல்னு சொன்னால் வித்தியாசம் ஆகிடும். அப்போ அந்த செயலுங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்ல வேண்டியிருக்கு. எந்த ஒரு செயல் யான் எனது என்கின்ற ஆணவத்தை முன்னிறுத்தி செய்யப்படுகிறதோ அது வினையாகின்றது. இதான் வினைக்கு விளக்கம். எந்த ஒரு செயல் நம்மை முன்னிறுத்தி செய்யப்படுகிற யான்கிற ஒரு ஈகோ அல்லது நான் தான் அப்படிங்கிற ஒன்று வருதோ, தம்மை முன்னிறுத்தி செய்கின்ற செயல்கள் வினையாக பதிவாகும். சரி, இப்போ நான் செஞ்சேன் அப்புறம் நான் செஞ்சேன்னு தானே சொல்லலாம். அது யாரை முன்னிறுத்த முடியும் இல்லைங்களா? இப்போ யார் பேசுகிறாங்க அப்படின்னா இன்னொருத்தர் பேசுகிறாரோ நான் சொல்ல முடியும். என்னன்னு தெரியல, நல்லா தான் வந்தார், பேசும்போது என்னன்னு தெரில அப்படின்லாம் சொல்லிவிடுவீங்க. அப்போ யாரை முன்னிறுத்த முடியும்னா இந்த செயலுக்கு துணையாக இருக்கின்ற திருவருளை முன்னிறுத்த வேண்டும். எந்த ஒரு செயலுக்கும் நான் அதிகாரி இல்லை, அதை நடத்தி தருகின்ற திருவருள் அல்ல சுவாமியினுடைய அருள். அதனால் எந்த ஒரு செயலையும் இது சுவாமி செய்கிறாருன்னு செஞ்சுட்டோம்னு வச்சுக்கங்களேன், அது வினை இல்லை. எவ்வளோ எளிமையாக செஞ்சு தான் சொல்லிட்டாங்க பாருங்க. வினை செய்யக்கூடாது. வினை செய்யாமன்னா என்ன செய்யணும்? செயல் செய்யாமல் இருக்க முடியாது. எவ்வளோ செயலுங்க. இப்போ காலையில் நம்ம பாட்டு கேட்டோம், அது ஒரு செயல். அதுக்கப்புறம் சாப்பிட போனோம், ஒரு செயல். சாது பண்டாரில் கலந்துக்கிட்ட ஒரு செயல். நம்ம சாப்பிட்டோம், ஒரு செயல். கொஞ்ச நேரம் அங்கே தூங்கணும் ரூமில், ஒரு செயல். அப்புறம் எங்கே தூங்கிக்கலான்னு வந்தோம், ஒரு செயல். பேசி கேட்கலான்னு வந்தோம், ஒரு செயல். இல்லைங்களா? அப்போ செயல்கள் பல. இந்த செயல்களை எல்லாம் என்ன செஞ்சிடணுமா, இதெல்லாம் திருவருள் செயல்னு விட்டணுமா. எந்த ஒரு செயலை திருவருள் செயல் என்று நினைத்து விடுகிறோமோ அந்த செயல் வினையாவது இல்லை. அப்போ இப்போ நம்ம செயல் புரிவதற்கு தடை இல்லை, வினை வராமலும் பார்த்துக்கலாம். காலையில் சொன்ன மாதிரி தான். இப்போ சுகர் இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளை போட்டு பாடப்படுத்துகிறாங்க. அப்போ எதை தான் சாப்பிட்றது, ஏன்னா ஒன்றையும் சாப்பிடக்கூடாதுன்னா அப்போ டாக்டர் என்ன சொல்லுவாங்க, இது நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க, ஏன்னா இது சுகர் ஏறாது. ஆனால் அது மனுஷன் சாப்பிட முடியாது, அது வேறு ஆனால் டாக்டரில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அதை சாப்பிடுங்க. சோளத்தட்டை சாப்பிட்லாம், ஏன்னா கேழ்வரகு புட்டு சாப்பிட்லாம். அது கேழ்வரகு எங்கே புட்டு சாப்பிட, அதுதான் ஏற்கனவே உந்து போய் தானே இருக்குது இல்லைங்களா? ஆனால் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் சாப்பிடுவதற்கு தடை இல்லை, ஆனால் இதெல்லாம் சாப்பிட்றது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதை மாதிரி நீங்கள் செயல் செய்ய தடை இல்லை, ஆனால் செயல் எப்படி இருக்கணும்னா திருவருளை முன்னிறுத்தி இருக்க வேண்டும், அவ்வளோதான். அப்போ எந்த ஒரு செயல்
திருவருளை முன்னிறுத்தி செய்கிறோமோ அந்த செயல்கள் வினையாவது இல்லை. எந்த ஒரு செயல் தன்னை முன்னிறுத்தி செய்கிறோமோ அது வினை. அப்போ புதியனவாக வினை வராமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா 3 விதமான வினை இருக்குன்னு பேசணும். சஞ்சித கன்மம், பிராரத்த கன்மம், ஆகாமியம். அவ்வளவுமே நீங்கணும், அவ்வளவு நீங்கணும். அப்போ நம்ம முதல்ல இப்போ ஆகாமியம் சேராமல், ஏன்னா புதுசாக கடன் வாங்காமல் இருக்க வழி தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் இருக்க கடனை எப்படி அடைக்கலாங்கிறது அப்புறம் பார்ப்போம். முதல்ல புதுசாக கடன் வாங்குகிற வழியை அடைச்சாச்சு. எப்படி அடைச்சிட்டோம்னா இனிமேல் என்ன செயல் செஞ்சாலும் என்ன பண்ணிடணும், அது திருவருள். எந்த செயல்னாலும் திருவருள். எந்த செயல் செஞ்சாலும், காப்பி குடித்தாலும் திருவருள், டீ குடித்தாலும் திருவருள். எளிமை கிடையாது, சாதாரணம் கிடையாது. சொல்கிறதுக்கு ஈஸி, செய்கிறது கஷ்டம். ஏன்னா பொதுவாக பெருமை தரக்கூடிய செயலாக இருந்தால் அது நம்மதுன்னு உடனே எடுத்துக்குப்போம். அதில் ஒரு சிறுமை வருமானா உடனே யார்கிட்ட தள்ளி விடலான்னு தான் பார்த்துருவோம். இது இயல்பு இல்லை. என்னங்க என்ன சொன்னார் பாருங்க, பார்த்தீங்களா? ஆனால் இந்த வகுப்பு தாங்க கடைசி ரோலேருந்து மத்தியான வகுப்பில் பதில் வருது. ஆமாம், அந்த வகையில் ரிஷிகேஷ் முகாம் சிறப்பு முகாம். ஆமாம், என்னங்க எல்லாரும் முடிச்சிருக்காங்க. ஆமாம், போசையா தெளிவாக சொல்லணும், எல்லாரும் முடிச்சிருக்காங்க சார் அப்படின்னு. என்ன நீங்கள் கவனமாக பேசுங்க, எல்லாரும் முடிச்சிருக்காங்க அப்படிங்களாப்ல. நீங்கள் ஆட்டு எல்லாம் தூங்கிடாங்கன்னு அடிச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மாட்டிக்குவீங்க. எந்த ஒரு செயலும் திருவருளை முன்னிறுத்தி செஞ்சோம் அப்படின்னா வினை இல்லை. எந்த ஒரு செயலும் நம்மை முன்னிறுத்தி செய்தால் அது வினை. அவங்க சொல்லுற மாதிரி சொல்லுதல் ஆர்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். ஏன் அப்படின்னா நம்முடைய இயல்பு எப்பவுமே ஒரு அதில் ஒரு பெருமை இதை வரக்கூடிய ஒரு செயலாக இருந்தால் பொதுவாக அதை நம்ம செஞ்சால், பிறர் செஞ்சதை போய் நம்ம செஞ்சோன்னு சொல்லலை, நான் அப்படி சொல்லலை. நம்ம செஞ்ச செயலையே ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு செயல்னு வச்சுக்கோங்க. நான் தான் செஞ்சேன் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படியே நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, இயல்பு தானே. அதனால சரி. அதே இது அதில் ஏதோ ஒரு சின்ன சிக்கல் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது நான் நினச்சேன் அந்த இவங்க தான் என்ன அந்த மாதிரி சொன்னாங்க, ஏதாவது ஒரு வழியில் பண்ணுறோம். ரோட்டில் கிடக்கிற ஒரு முள் மேலே போய் கால் வச்சா கூட வலிக்குது, உடனே நம்ம என்ன சொல்கிறோம், முள் குத்திட்டுன்னு தான் சொல்லுவோம். முள் என்ன உங்களை தேடி வந்தால் குத்துச்சு, முள்ளை நான் மிதிச்சிட்டேன்னு சொல்கிறது இல்லை. யோசிச்சு பாருங்க, செயல் அங்கே நம்முடைய செயலை என்ன பண்ணிக்கிறோம், இனிமேல் அப்படி இருந்தால் என்ன சொல்லணும், திருவருளால் முள்ள மிதித்தேன் அப்படின்னு சொல்லணும். நம்ம ஏன்னா எந்த செயலும் திருவருள் தானே. ஒரு மாதிரி பார்ப்பாங்க இல்லை, அது உண்மை, கரெக்டுங்களா? நம்மளை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பார்ப்போம். இப்போ மட்டும் என்னவோ பார்க்காங்களா என்னமோ இப்போ நீங்கள் 10 நாள் நான் ரிஷிகேஷ் போயிட்டு வந்தேன்னு நீங்கள் ஊருக்கு போய் சொன்ன உடனே அவங்க என்ன கேட்க போகிறாங்க, கங்கையில் அந்த போட்டிங் போனீங்களா, இல்லை போல. அந்த இதை போய் பார்த்தீங்களா, கிருஷ்ணாசனம் போய் பார்த்தீங்களா, இல்லை போல. அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்களா, இல்லை. அப்புறம் எதுக்கியா ரிஷிகேஷ் போனேனே அப்படி தானே சொல்ல போகிறாங்க. அப்படிதான் சொல்ல போகிறாங்க. ஆமாம், இல்லை அங்கே போய் நாங்கள் ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணணும், அதை எங்கள் வீட்டில் உட்காந்து பண்ணியிருக்க வேண்டியானே. 50,000 ரூபா செலவழிச்சு ரிஷிகேஷில் போய் தியானம் பண்ணாங்களாம். சரி, தியானத்தில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, சுவாமினி கண்ணை மூடி வாயை திறக்காம உட்கார்ந்துருக்கணும் விட்டாம சொல்லி. இதைத்தானையா நான் சொல்லுதேன் 30 வருஷமா. 50,000 ரூபா செலவழிச்சுட்டு அங்கே போய் சொன்னாங்கங்கிற. என்னை கல்யாணம் பண்ணி அன்னைக்கு அதானே சொன்னேன், வாயை பற்றி அமைதியாக இருன்னு. அதானே உண்மை. டாக்டர் அம்மா எனக்கு வேணும் இவ்வளோ உங்களெல்லாம் கூப்பிட்டு வந்ததுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்க உங்களுக்கு வினைகளின்னு ஒரு 100 பேரை கூட்டிகிட்டு வந்தா சினிமாவில் சொல்ல மாதிரி அவங்க எப்படி வச்சுருக்காங்க, உனக்கு வேணும்டா உனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ பொதுவாக
நல்ல செயல்கள் அல்லது அதனால் ஒரு பெருமையில் நிகழ்வுறும் செயல்களெல்லாம் நாம் என்று எடுத்துக்கொள்வதும், அதே இது அதனால் ஒரு துன்ப பலனில் அது முடியப் போயிருந்து சொன்னால் பொதுவாக அதிலிருந்து நாம் விலகுவதும் இது இயல்பு. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, புதியனவாக வினை சேராமல் இருக்கணும்னா நாம் என்ன பண்ணாமல் எல்லாமே திருவருள் கொண்டு போட்டுருங்கன்ட்டாங்க. திருவருள் செயல். இன்றைக்கி ஒரு வகுப்பு நடக்குது, திருவருள் செயல். மதியானம் ஒரு சாது பண்டாரம் நடந்தது, திருவருள். நேற்று நம்ம அங்கே தான் இருந்தோம், சாது பண்டாரம் நடந்தது நான் இல்லை, அது இன்றைக்கி தான் நடக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? திருவருள் செயல். இன்றைக்கி நேற்று வரைக்கும் மதியானம் திருவாசகம் பேசணும், இன்றைக்கி இப்போ வினைப்பயனை பேசுகிறோம். என்னென்ன திருவருள் செயல் எல்லாமே ஒரு திருவருள் நிகழ்வு. இவ்வளோ ஆறு தண்ணி போகுது, நம்மளா டேம் திறந்து விட்டான்னு என்ன சொல்ல முடியும்? திருவருள் இப்படி சொல்லலாம். இப்படி சொல்லும் பொழுது ஒரு சிக்கல் உங்களுடைய எல்லாருடைய மனதிலும் இயல்பாக வரும். என்ன வரும்னா, நல்ல செயல்களை செய்யும் பொழுது அது திருவருள் என்று இனிமேல் சொல்ல முயற்சி கொள்ளலாம். இப்போ அதே நீங்கள் ஒரு கோயில் குடமுழுக்கு விழா, கும்பாபிஷேகம், அதுக்காக நீங்கள் ஒரு டொனேஷன் கொடுக்குறீங்க, 1000 ரூபா. ஐயா ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னா நான் தான் கொடுத்தேன்னு சொல்ல இல்லைங்க, திருவருள் இதில் என்னை ஈடுபடுத்த வச்சுது. இவ்வளோ நாள் நானும் வயசு 60 ஆச்சு, இன்றைக்கி தான் இப்படிலாம் எனக்கு ஒரு வாய்ப்பு சுவாமி காட்டலாம், அதனால் நான் என்ன பண்ணேன் பெருசாக அப்படின்னு சொல்லிடலாம். உண்மை. அதனால் நல்ல செயல்களை செய்யும் பொழுது ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு ஒரு டொனேஷன் கொடுத்தோம், திருவருள் செயல். சைவநெறி முகாமுக்கு 1 லட்ச ரூபா டொனேஷன் கொடுக்கலாம். அதனால் அது திருவருள் செயல் இல்லைங்களா? அப்போ என்ன சொல்லிடலாம், அது திருவருளால் சொல்லிடலாம். சிக்கல் எங்கே வருதுன்னா, ஏதேனும் ஒரு தவறு பண்ணிட்டோம். இங்கே எல்லாம் பெரியவங்களாக இருக்குதுங்க, இப்போ எங்களை மாதிரி குழந்தைங்க இளைஞர்கள் அப்படி சொல்லுங்கள். ஒரு தவறு செய்கிறோம், அது திருவருளால் நடந்தது அப்படின்னா அதுக்கு வினை வரக்கூடாதுல்ல. கோர்ட்டில் கேட்குறான், நீ அது திருடினியா? ஆமாம் திருடுனேன். ஏன் திருடுனேன்? திருவருளால் திருடினேன். யுவர் ஆனர், அது திருவருளால் திருடினேன். ஓகே, உனக்கு வினை கிடையாது போ அப்படின்னு சொல்லிடுவானா என்ன? என்னங்க தண்டனை கொடுத்த திருவருளால் கொடுத்தேன்னு சொல்லிடலாம். தண்டனை நீ ஏன் கொடுத்தேன்னு இப்போ கேள்வி வரல. ஆனால் இந்த செயல் வினையாக பதிவாகுமா? ஆகாதான்? ஆகும். ஆனால் இப்போ வெள்ளம் என்ன சொன்னோம், கடந்த 5 எந்த ஒரு செயல் திருவருளை முன்னிறுத்தி செய்கிறோமோ அது வினை இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்போ இப்போ நாங்கள் மாற்றப்படாத நிலைமையா? அப்போ என்ன பண்ணுறது? காலையில் நான் அதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன், வா மத்தியானம் அப்படின்னீங்கல்ல. இப்போ கேள்வி கேட்டால் நீயே சொல்லு, உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னங்க தீவினை? ஆமாங்கம்மா. அப்போ வினையாக பதிவு ஆயிரும்ல. காலையில் நம்ம என்ன சொன்னோம், வினை இப்போ கொஞ்சம் முன்னாடி வினை வராமல் இருக்கணும்னா திருவருளை முன்னிறுத்திட்டா வினை வரலன்னு சொல்லிட்டோம். நல்ல காரியத்துக்கு பிரச்சனை இல்லை, நல்ல காரியத்துக்கு பிரச்சனையே கிடையாது. உங்களுக்குலாம் பிரச்சனையே கிடையாது, ஏன்னா நீங்கள் செய்கிறதவளோ நல்ல காரியம் தான், வம்பு கிடையாது. இப்போ எங்களை மாதிரி தம்பி பாலமுருகன் மாதிரி நான் சும்மா தானே உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாரு அவர். மாறுற மகனை நாளைக்கு மைக்கு உனக்கு ஒர்க்காகுது, அதான் உலகம் அப்படின்னு எப்பவுமே முடிவு பண்ணிட்டார் அவர். நடராஜன் அதனால தான் அந்த விளையாட்டுக்கே வரல, ஆலய காணுப்போம். ஏன்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, ஒவ்வொரு முறை இப்படி கண்ணு போகும்பொழுது எத்தனை பேர் இருக்காங்க நீ எண்ணிடுறேன், 120 எத்தனை குறையுது, எந்த சேர்லாம் ஆள் இல்லை, கணக்கு தெரியுது. ஆமாம், நானும் பாருங்கள் ஒழுங்காக பேச வேண்டியது பேசுறது இல்லை, யார் வந்திருக்கா வரலன்னு பார்த்துட்டு இருக்கிறது. அப்போ தீய செயல்கள்னு ஏதோ ஒன்று, ஒரு தவறான செயலை ஒன்று செய்யும் பொழுது அதையும் திருவருள் அப்படின்னு சொன்னால் வினை வரக்கூடாது. அதுதான் ஏன்னா இப்போ நம்ம சொன்ன விளக்கம். அப்படி சொன்னால் பெரிய தப்பாயிரும். நல்ல செயல்களில் சுவாமி மேலே போட்டுடலாம். எந்த ஒரு நல்ல செயல் நமக்கு பெருமை வரக்கூடிய ஒரு செயல் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணிடலாம், பகவான் செய்கிறான் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு அங்கே போட்டுடலாம். அது பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு தப்பு ஒன்று செஞ்சிட்டோம்னா அதுவும் பகவான் செஞ்சான் அப்படின்னா சரியாக வரல. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. தீய செயல்களை செய்யும் பொழுது திருவருளை முன்னிறுத்தினால் அது வினை ஆகுமா அப்படின்னு கேட்டால் பெரியவர்கள் என்ன சொன்னாங்க, உன்னுடைய கேள்வியை தப்பு பண்ணாங்க. அந்த கேள்வியை இலக்கண வலு அப்படின்னா தவறுன்னு அர்த்தம். என்ன தப்பு இருக்குது இதில்? திருவருளை முன்னிறுத்தினால் வினை இல்லைன்னு சொன்னீங்க. நான் 2 செயல் தான் செய்கிறேன், ஒன்று நல்லது செய்கிறேன் இல்லைன்னா தீயது செய்கிறேன். நல்லது செய்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை, அது சுவாமி பேரில் நம்ப ஒன்று.
இப்போ இந்த விழா ஒன்று நடக்க, இந்த விழாவினுடைய அனைத்து வெற்றிக்கும் பெருமையானவர்கள் எங்களுடைய டாக்டர் அம்மா தான் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக நான் சொல்கிறேன். எல்லா நிகழ்வுகளையும் அவள் தான் நடத்துகிறாங்க, அதனால் அதனுடைய முழு பெருமையும் அவர்களை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சந்தோஷம், எல்லோரும் அதை இது பண்ணிக்கிறோம். இப்போ எங்கன்னு ஏதோ ஒரு சௌரிய குறைவு ஆகிப்போச்சு, நம்ம உடனே அதுக்கும் அவர்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்ல, சரி சார் இதெல்லாம் ஒரு கூட்டத்தில் இருக்க தான் செய்யும், என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம அப்போ தீய செயல்கள் வரும்பொழுது அங்கே திருவருளை முன்னிறுத்தினால் வினை இல்லைன்னா அது கொஞ்சம் சிக்கல் வந்துடுது. இதுக்கு பாம்பன் சுவாமிகள் தான் பதில் சொல்கிறார். அவர் என்ன சொல்லிட்டார், அருமையாக சொல்லிட்டார். இந்த கேள்வியே தப்பு அப்படின்ட்டார். எப்படி கொண்டு போனார்னா, சுவாமியை முன்னிறுத்துறது அப்படின்னு சொன்னால் உதட்டளவில் எல்லாம் சுவாமி தான் சொல்கிறது இல்லை, உள்ளத்தில் இது சுவாமி செய்கிறான்னு நினைக்கிறது. எந்த ஒரு செயலும் சுவாமி தான் செய்கிறான்னு உள்ளத்தில் நினைக்கிறது. அந்த அளவிற்கு சாமியோடு ஒன்றித்து நிற்பவர்கள் தீய செயல்களை எப்படி செய்வார்கள்? அப்போ அங்கே தீய செயலுங்கிறதுக்கு கேள்விக்கே இடமில்லை. சுவாமியை முன்னிறுத்துறதுனா எல்லாம் சுவாமிதான் இருக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் வந்தவர்கள், அவர்களுடைய செயல்கள் அப்புறம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நன்மை தரும் செயல்களாகத்தான் அமையுமே ஒழிய தீய செயல்களாக அவர்கள் தனக்கென்றே முதல்ல ஒன்றும் செய்ய மாட்டார்கள். பிற மக்களுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் சீடர்களுக்காகவும் தான் செய்வாங்களே ஒழிய தனக்குன்னு அவங்க ஒன்றும் செய்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அதனால் யானை எனதுங்கிறதுக்கு இடமே இல்லை. பாமன் சுவாமிகள் திருவலங்கல் திரட்டுன்னு ஒரு நூல் செய்கிறார். அதில் திருப்பரங்குன்றத்தில் அதில் பாடுறப்ப சொல்கிறார், நஞ்சமுண்ட கண்டனார் நயந்து தந்த செல்வனே பஞ்சபாதகம் தனந்த பண்பினோர் தொழும் குகா இஞ்சி சூழ் தடங்கள் மே ஏரகச் சுரேசனே தஞ்சமென்று அடுத்த எந்தனை புணர்ந்துள்ளே. இது சுவாமிமலையில் பாடுறார், சுவாமிமலையில். நஞ்சமுண்ட கண்டனார் சுவாமி, நஞ்சமுண்ட கண்டனார்னு நமக்கு தெரியும் சுவாமி. நயந்து தந்த செல்வனை, அதாவது அவன் தந்த பெரும் பிள்ளை முருகப்பெருமான். நஞ்சமுண்ட கண்டனார் நயந்து தந்த செல்வனே பஞ்சபாதகம் தனந்த பண்பினோர் தொழும் குகாழ்னர். முருகப்பெருமானை வழிபாடு செய்தவருக்கே ஒரு தகுதி இருக்கான். என்ன தகுதியா? பஞ்சபாதகங்கள்லேருந்து வெளியே வந்திருப்பாங்களாம் அவங்க. நம்ம டாக்டர் ராமன் ஐயா உரை எழுதுகிறார், அந்த பஞ்சபாதகம் என்னன்னு எழுதுகிறார். கொலை, களவு, கள், காமம், பொய்ன்னு எழுதினார். கொலை, களவு, கள், காமம், பொய், இந்த அஞ்சில் இருந்து வெளியே வந்தவங்க தான் முருகப்பெருமான வழிபாடே செய்கிறாங்க. பஞ்சபாதகம் தனந்த பண்பினோர் தொழுங்குகா இஞ்சி சூழ் தடங்கள் மேய ஏரகச் சுரேசனை. ஏரகம் திரியரகம்னா சுவாமிமலை. ஏரகச் சுரேசனே தஞ்சம் வந்த அடுத்த எந்தன்னை. இப்போ அதனால் என்ன நீ அப்படி தான் அவங்கள தான் ஆட்கொள்வேன், என்னையும் நீ சேர்த்துக்கணும் அப்படின்னு போய் கெஞ்சுறாரு மாமன் சுவாமி. இப்படி கெஞ்சுறாரு. எப்படி முருகப்பெருமானோட ஒன்றித்து இருந்தவர் இல்லைங்களா? பிறப்பன் வலசையில், பிறப்பன் வலசைங்கிறது பாம்பன் பக்கத்தில் பெரிய ஒரு குழி தோண்டி உள்ளே இறங்கி 36 நாட்கள் கடுந்தவத்தில் இருந்தாராம் சுவாமி. முருகப்பெருமான் வந்து உபதேசம் செய்யணும் எனக்குன்னு இருந்தாராம். அவங்களாம் கேட்டிருக்கிறாங்க, சுவாமி இதெல்லாம் நடக்கூடியதா? அது நடக்கூடியதானே, உங்களுக்கு நடந்தாலும் நடக்கும், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வருத வரைக்கும் நாங்கள் இருப்பீங்கன்னா அவர் என்றைக்கு வரப்போகிறாரு? முருகப்பெருமான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கா நாளை கழிச்சு வாரேன்னு? ஒன்றும் இல்லை, எப்போ வரப்போகிறார்? ரெண்டாவது இவருக்கு வந்திருக்கார் அவருக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சால் கேட்கலாம், சுவாமி உங்களுக்கு முருகப்பெருமான் தான் எப்போ எப்படி சொன்னார், என்ன வந்தார்னு ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம். அது யார்கிட்ட போய் கேட்குறது? 2 பேருக்கு அதுக்கு முன்னாடி கொடுத்தாரு. ஒன்று அருணகிரிநாதருக்கு உபதேசம் பண்ணார். புதிய மில்லில் போய் தேடி எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாது நம்மளால். இன்னொன்று அருணகிரிநாதருக்கு கொடுத்தாரு. அவர் இந்த பூத உடல் அங்கே விட்டுட்டு போயிட்டார், நமக்கு தெரியும். அப்போ இவங்க 2 பேர்ட்டு தான் கேட்டால் கேட்க முடியும். முருகப்பெருமான் உபதேசம் பண்ணது அவங்க 2 பேருக்கு தான். அதனால் இவர் வருவார்னு சொன்னால் என்றைக்கு வருவார், எப்படி வருவார்னு என்ன தெரியும்? சுவாமி இப்படியே சொன்னாராம், வந்து உபதேசம் பண்ணால் வெளியே வரேன், வரலைன்னா மேலே மண்ணை போட்டு மூடிடுங்கன்னாராம்ப்பா. என்ன ஒரு நெறியில் இருந்திருக்கணும் பாருங்கள். 6666 பாடல்கள் 6 மண்டலமாக கொட்டி தள்ளிட்டார். ரொம்ப கடினமான தமிழ் நடைன்னு நேற்று நம்ம சொன்னோம், ரொம்ப எளிமையான நடையிலும் பேசுகிறார். நிறைய பாடல்கள் ரொம்ப எளிமையாகவும் சொல்லு. வருவானோ வாரானோ என்னும் ஒரு ஐயம் கருக ஒரு நிச்சயம்தான் காட்டாயோ பொன்மையிலேம்பர்.
பொன்மயில் கண்ணின்னு ஒரு நூல் செய்கிறார். அந்த அப்படியே 40 பாட்டு என்ன பண்ணுறாரு, மயில்கிட்ட சுவாமிக்கு தூது அனுப்புகிறார். அதில் ஒன்றொன்னே மயில்கிட்ட வந்து பேசுவார். அவன் வாரானா வரலையாங்கிற நிச்சயத்தை நீ காட்டும் பாரு. ஏன்னா அவன் தானே கூப்பிட்டு வரணும். இப்போ நீங்கள் வந்து கலெக்டர் எப்போ வருவார்னா யார்கிட்ட தெரியும்? அந்த டிரைவர்கிட்ட கேட்டோன்னு வச்சுக்கோங்க, சார் எப்போ வருவார்? சார் வந்துடுவார் சார், ரெடி ஆகிட்டார், இப்போ 15 நிமிஷத்தில் வந்துடுவார், ரெடியாருங்க. அவங்களுக்கு தான் தெரியும், ஏன்னா கூட்டுற ஆட்களுக்கு தான் தெரியும் எப்போ வருவாங்க அப்படின்னு. சார் உங்கள்கிட்ட எத்தனை மணி சொன்னார்? 5 அப்புறம் அது ரொம்ப வரைக்கும் வருவார் அப்படின்னா நமக்கு தெரியும். அது மாதிரி வந்து இவர் என்ன பண்ணார், மயில்கிட்ட பேசுகிறாரு. வேலை பிடித்த செங்கை வேந்தை அழைக்க உந்தன் காலை பிடித்தேன் என் காதலால் பொன்மையிலேம்பர். மயில் காலில் போய் விழுந்து கிடந்தார். வேலை பிடித்த செங்கை வேந்தை அழைக்க உந்தன் காலை பிடித்தேன் என் காதலால் பொன்மையில். நிறைய அந்த அந்த பதிகமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உருக்கமாக மயில்கிட்ட போய் அப்படியெல்லாம் பாடினவர். நம்ம காலையில் தலை சீவுறோம் கண்ணாடியில் நம்ம முகம் தான் தெரியும். காலையில் தூங்கி எஞ்சி முடிச்சு எல்லாம் நம்ம முகம் தான் சந்தேகமாக இருக்குது, அது வேறு. ஆனால் இல்லைங்களா, சுபா கேட்கல. காலையில் தலை சீவும்போது என்ன பண்ணுவோம், கண்ணாடி பார்ப்போம். கண்ணாடியில் என்ன தெரியும், நம்ம முகம் தெரியும். காலையில் எந்திரிச்சோன்னே பார்த்தா சில நம்ம முகம் தானான்னு சந்தேகமாக இருக்கும். ஆனாலும் வந்து அது நம்ம முகம் தான் இல்லைங்களா. வந்து பாமன் சுவாமிகள் கண்ணாடியில் பார்க்க முருகப்பெருமான் தெரிஞ்சானோ, முருகப்பெருமான் தெரிஞ்சானோ. இப்படியெல்லாம் வந்து ஒரு தவத்தில் இருந்தவர். அவரே பாருங்கள் என்ன சொல்கிறாரு, பஞ்சபாதகம் தனந்த பண்பினோர் தொழும் குகா இஞ்சி சூழ் தடங்கள் மேய ஏரகச் சுரேசனே தஞ்சம் என்ற அடுத்த எந்தன்னை புணர்ந்து கொள்வேங்கிறார். நீ என்னை ஏற்றுக்கணும்ப்பான்னு போட்டு கேட்குறாரு. ஏன்னா அந்த மாதிரி வந்து அப்போ அது எதுக்கு சொல்லணும்னா அந்த பக்தியில் உயர்ந்து நின்றுருக்கிறான். குமரவேல் 18 ஒரு நூல் செய்வார். அதில் ஒரு பாட்டில் சொல்லுவார், எப்படிலாம் யோசிச்சிருக்கிறார் பாருங்க. எனக்கு முன்னாடி இருந்த அருளாளர்கள் எல்லாமே மாணிக்கவாசகர்லாம் மனசில் வச்சு சொல்கிறார், அவங்கெல்லாமே தன்னை நாயின்னு சொல்லிட்டாங்களே, அதனால் இப்போ நான் என்னை நாயின்னு சொல்ல முடியாது, அதனால் தன்னை வந்து ஒரு தடி கழுதம்பர் முருகப்பெருமான் முன்னாடி அப்படி சொல்கிறார். வந்து குமரவேல் 18 அப்படிங்கிற நூலில் சொல்லுவார். அப்படியெல்லாம் வந்து ரொம்ப உருகி, ஆனால் முருகப்பெருமானோடு இருந்தவர். முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கால் எலும்பு முறிவு வந்து சரியாக எந்திரிச்சு நடந்து வீட்டுக்கு வந்தவர். டாக்டர்களால் கைவிடப்பட்டுன்னா அது எலும்பு சேராதுன்னா வயசு அந்த காலத்து வைத்திய முறைகள் அவ்வளோதான் முடியும், அதனால் நீங்கள் வீட்டில் போய் படுத்தப்படுக்கையாக இருங்கன்னு சொன்னதுக்கு தன்னுடைய அன்பர்கள்லாம் வருத்தப்பட்டனால என்ன பண்ணார், சண்முகோஷம் படிங்க சரியாயிடும்னு சொல்லி அன்பர்கள்லாம் படிக்க நேராக வந்தான். நான் முருகப்பெருமான் வந்து அப்படியே கையை பிடிச்சி தூக்கி வீட்டில் கொண்டு விட்டு போயிட்டேன். அப்படி தான் சொல்லணும். வந்து மயூர சேவகனவளான்னு இன்னும் திருவான்மை பண்ணிட்டு இருக்காங்க. கால் வந்து சரியாயிடுச்சு, ஃப்ராக்சர் சரியாக போச்சு. அப்படியெல்லாம் வந்து இருந்தவர். அப்படி இருந்தவரை வந்து எப்படி சொல்லார் பாருங்க, பஞ்சபாதகம் தனந்த பண்பினோர் தொழுங்குகா இஞ்சி சூழ் தடங்கள் மே ஏற சுரசன தஞ்சம் என்று அடுத்த எந்தன்னை புணர்ந்து கொள்ளேன். என்னை ஏற்றுக்கணும்ப்பா முருகான். அப்போது பஞ்சபாதகங்களையும் விட்டு நீங்கியவர்கள் தான் முருகப்பெருமானை தொழுவார்கள்னா, அப்போ முருகப்பெருமானை முன்னிறுத்தி செயல் செய்பவர்கள் இன்னும் பகவத்தில் எவ்வளோ உயர்வில் இருப்பாங்க பாருங்கள். அதனால் இறைவனை முன்னிறுத்தி செய்கின்ற செயல்கள் வினை ஆகாது அப்படின்னு வந்து சொன்னால், தீய செயல்களெல்லாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கே இடமில்லை. ஏன்னா சுவாமியை முன்னிறுத்தி செய்கின்ற நிலைக்கு உயர்ந்தவர்கள் அவர்கள் தீய செயல்கள் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால் ரொம்ப தெளிவு, சுவாமியை முன்னிறுத்தி செஞ்சால் அது வினை இல்லை. திருவாசகம் சொன்னால் அது தவம்ன்றார். சுவாமியை முன்னிறுத்தி செஞ்சு அந்த செயலுக்கு வந்து தவம்னு பேரான். நாம செய்யணும்னு நினைச்சு செஞ்சால் தான் அது வினை. சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கமாடாம். எங்க திருத்தோல் நோக்கம். புத்தன் முதலாய புல்லறிவில் பல்சமயம் தத்தம் மதங்களே தற்றுழுப்பு பட்டு நிற்க சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கமாடாம். இல்லை மத்தியானம் அருமையாக திருவாசம் பாடுறாங்க இங்கே அந்த. அதனால் வந்து அப்போ சித்தம் சிவமாக்கி அப்படின்னா சுவாமியை முன்னு வச்சு செய்கிற செயல்களெல்லாம் என்னதுனாரு, அது தவம்டர், வினை ஆகிறது இல்லை. சரி, அப்போ இந்த செயல்கள் எங்கேயாவது போய் பதிவாகும்ல? இல்லை, ஆகவே ஆகாதா அப்படின்னா பதிவாகுது. என்னவா பதிவாகும்? வினையாக பதிவாகாது. அப்போ என்னவா பதிவாகும்னார்,
அதற்கு பேர் வந்து பதிப்புண்ணியம்னு பேர். அப்போ நாம் இவ்வளோ நாள் செய்கிறதுக்கெல்லாம் என்ன பேருன்னாரு? பசு புண்ணியம்னு பேர். சந்தேகமே கிடையாது, நம்ம தீவினை செய்யக்கூடாது. ஆனால் சில நல்வினைகளை செய்கிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு இன்னும் பெரிய அந்த அளவுக்கு பக்குவம் வரல. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? நாம் செய்தேன் அப்படின்னு வந்து காலையில் வீட்டில் வராங்க, ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வராங்க. இன்றைக்கி என்ன யார் சமையல் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா வீட்டில் அம்மா இருக்கிறாங்க, பொண்ணு இருக்குது, பாட்டி இருக்குது, 3 பெண்கள் இருக்காங்க. அதனால் வந்து வீட்டுக்குள்ளே ஒரு ஐயா என்ன கேட்குறாங்க? யார் சமையல்னு கேட்குறாங்க. என்ன பதில் சொல்லணும்? திருவருள் தான் அப்படி தானே சொல்லணும். அவங்க சொன்ன மாதிரி சொன்னால் அவர் சாப்பிட்றதுக்கே யோசிச்சுடுவார், என்னமோ ஏதோ ஒன்று. அங்கே உடனே என்ன சொல்கிறோம்? நான் சாம்பார் பண்ணேன், அவள் பொண்ணு வந்து அவியல் வச்சா, ஏதோ ஒன்று நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன இந்த செயலை எனது என்னது? ஏன்னா இது ரொம்ப இயல்பான ஒன்று. இல்லை சார் இது கூட சொல்லக்கூடாதா சார்? நான் சாம்பார் வச்சேன்னு பேசக்கூடாதா? என்ன அநியாயமாக இருக்குது இல்லைங்களா? பழக்கத்தில் எப்படி வரணும்? சுவாமியை முன்னிறுத்துகிற இதுக்கு வரணும். அது சொல்லிக் கொடுத்தேன். அந்த பாட்டை படிச்சிங்களா அப்படின்னா திருவருள் அப்படி தான் சொல்லணும். ஆமாம் நான் படிச்சுட்டேன் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னா போச்சு. ஆனால் திருவருள் அப்படின்னு ஆசிரியர் புரிஞ்சுக்கூடாது, சரி படிக்கலைன்னு அர்த்தம். அதுதான் நான் சொல்கிறான் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலையும் திருவருளை முன்னிறுத்தினோம்னா அந்த செயல்கள் என்னவாகுதுன்னா பதிப்புண்ணியமாய் பதிவாகும். ஏனைய செயல்கள் எல்லாம் பசு புண்ணியமாய் பதிவாகும். பசு புண்ணியத்தில் தான் லெட்ஜர் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸ் இருக்குது. ப்ளஸ்ஸெல்லாம் நல்வினையெல்லாம் இருக்குது, மைனஸில் தீவினையெல்லாம் இருக்குது. நான் நேற்றே சொன்னேன், 100 நல்வினை இருக்குது, ஒரு 15 தீவினை இருக்குன்னா அதில் 15 அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 85 நல்வினைக்கு பதில் பயன் என்பது சைவ சித்தாந்தத்தில் கிடையாது. 100 நல்வினைக்கு தக்க 100 இன்ப பலன்களும் 15 தீவினைக்கு தக்க 15 துன்ப பலன்களும் அனுபவிக்க வேண்டும். இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுது. சரி, அப்படி வச்சுக்குவோம். இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒரு வெற்றி நமக்கு முதல்ல என்னன்னா, காலையில் சொன்ன மாதிரி கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வராமல் இருக்கணும். வெளியே வரணும் என்ன பண்ணோம்? கடன் வாங்காமல் இருக்கணும்னா இப்போ அதுக்கு வழி கண்டுபிடிச்சாச்சு. புதுசாக வினை செய்கிறதுக்கு, செய்யாமல் இருக்கிறதுக்கு வழி கண்டுபிடிச்சாச்சு. என்ன செய்யணும்? திருவுருளை முன்னிறுத்தி செஞ்சிடறோம். அதனால் புதியனவாக சேருகின்ற ஆகாமிய வினைகள் இனிமேல் இல்லை. அந்த நிலைக்கு வந்துட்டா. இனிமேல் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த நிலைக்கு வந்தாச்சு அப்படின்னா வந்து இனிமேல் நமக்கு ஆகாமிய வினை ஏறாது. சரி, இப்போ 2 வினை பாக்கி இருக்குது. ஒன்று சஞ்சித கண்மம், இன்னொன்று பிரார்த்தகம். இது ரெண்டையும் எப்படி நீக்கிறது? ஏன்னா அவ்வளோத்தையும் காலி பண்ணணும்ல. மொத்தமாக காலியானத்தானே வினையை விட்டு வெளியே வர முடியும். புதுசாக சேர்றதுக்கு இல்லைன்னு ஒரு பதில் கண்டுபிடிச்சா அதுவே பெரிய இது. ஏன்னா நிறைய சேர்ந்துக்கிட்டே இருந்தது, இப்போ அதை அனுப்பிடுச்சு. இப்போ சஞ்சித கண்மம் இருக்குது, மேலே ஒரு 1000 ஏதோ இருக்குது. வந்து அதில் ஒரு 100 எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். இது வரைக்கும் ஒரு 55 கழிஞ்சுது, இன்னொரு 45 இன்னும் பிறவியில் கழிக்கணும். அந்த மாதிரி ஏதோ இருக்குது. இன்னொரு 5-6 புதுசாக சேர்த்துருக்கு, ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ நம்முடைய கவனமெல்லாம் அந்த சஞ்சித கண்மம் தான். ஏன்னா அதான் நம்ம பெருசு. பிரார்த்த கண்மமாவது இந்த பிறவியில் கழிஞ்சிரும். சரி, 11-20 வருஷம் வாழ்க்கையில் ஓடிட்டா அது முடிய போகுது எப்படியும். அதனால் அது அப்புறம் பார்த்துக்கலாம். சின்ன கடன். அது பெரிய கடன் வந்து அதுதான் சஞ்சித கண்மம். சஞ்சித கண்மம் கழிகிறதுக்கு என்ன பண்ணணும்? என்னங்க என்ன பண்ணணும்? சும்மா சொல்லுங்க. ஆமாம், சஞ்சித கண்மம் கழியணும்னா தீட்சை எடுத்தும் பொழுது, தீட்சைன்னு வெறுமனை சொன்னால் அது நிர்வாண தீட்சையை தான் குறிக்கும். சமய தீட்சை இருக்குது, அதுக்கப்புறம் விசேட தீட்சை இருக்குது, அதுக்கப்புறம் நிர்வாண தீட்சை இருக்குது. இந்த நிர்வாண பொதுவாக தீட்சையினுடைய பலன்கள் இதெல்லாம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து நிர்வாண தீட்சையை குறிக்கும். அந்த நிர்வாண தீட்சையை யார் செய்து வைப்பாங்க அப்படின்னா, குருநாதர்னா யார்? ஞானாசிரியன் யாருன்னா சுவாமி தான் ஞானாசிரியர். சிவபெருமான் ஞானாசிரியனாக வந்து அந்த தீட்சையை செய்து வைக்கிறான். அது இந்த உலகில் உள்ள குரு யாராக இருக்கலாம். ஆனால் செய்து வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தான். அந்த குருவின் மூலமாக அதிட்டித்து நின்று செய்கிறது சுவாமி. அந்த சுவாமி என்ன பண்ணுறான்? நிர்வாண தீட்சை செய்யும் பொழுது பொதுவாக நீங்களே பாருங்களேன். இப்போ நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடத்துகிறோம். கல்யாணத்துக்கு கலெக்டரை கூப்பிட்ருக்கோன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ கலெக்டர் வந்தாருன்னு வச்சுக்கிங்களேன், அவருடைய நிலைக்கு தக்கவாறு ஒரு பரிசு பொருள் எதோ ஒன்று கொடுத்துட்டு போகிறார். ஒரு
அன்பில் இல்லை வந்து ஏன்னா கலெக்டர் வந்துடுறாங்களா அப்படின்னு கேட்பாங்க 4 பேர். உங்களுக்கு தீட்சை செஞ்சாங்களாம்மா? யார் வந்தாங்க? நான் சுவாமி வந்துட்டு போனான் அப்படின்னா, சுவாமி வந்துட்டு போனான் அப்படின்னா அப்போ அவன் ஏதோ ஒரு பெரிய பரிசு வந்து பொதுவாக கொடுத்துட்டு தானே போவான். அவன் இப்போ வந்துட்டு ஒன்றும் செய்யாமல் போனான். அவன் வந்து இல்லை, அவன் என்ன பரிசு கொடுக்குறான்னா, நிர்வாண தீட்சை செய்யும் பொழுது அது வரைக்கும் இருக்கக்கூடிய சஞ்சித கன்மத்தை அன்னைக்கே வந்து தள்ளுபடி செய்கிறானாம். சாமி நினச்சி கை தட்டுங்க. இவர் 3 பேர் தான் கை தட்டுறோம் பாருங்க. என்னங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டார். ஆமாம், கை தட்டலைன்னா நம்மளை டிஸ்மிஸ் பண்ணிடுவார். நல்ல சதமாக தட்டுங்க. ஆமாம், இல்லை மத்தியான வகுப்பில் கொஞ்சம் அடிக்கடி கை தட்டிக்கணும். ஆமாம், ஆமாம், அதையும் கழிச்சிடுவோம். அதுக்கு ஒரு வழி பண்ணிடுவோம். இதான் எல்லாத்துக்கும் ஒரு வழி மாத்திரை இருக்குது எல்லாத்துக்குமே. ஆமாம், சஞ்சித கன்மத்தை ஞானாசிரியனாய் எழுந்தருளுகின்ற பெருமான் நிர்வாண தீட்சை கொடுக்கப்படும் ஆன்மாவுக்கு அவன் அதுகாரும் சேர்க்கப்பட்டிருந்த மொத்த வினை கூட்டமாகிய சஞ்சிதத்தை மொத்தமாக தள்ளுபடி செய்கிறான். நீங்கள் என்னமோ கல்வி கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லாங்கன்னா, இவன் மொத்த கடனும் தள்ளுபடி இவன்ட்ட செஞ்சிடறான். என்னங்க என்ன பெரிய கருணை! அதான் கருணை. அதனால தானே வழிபாடு செய்யணுங்கிறோம். அந்த கருணையை நினச்சி நன்றி உணர்வோடு இருக்கணுங்கிறதான செய்தியே மொத்தமாக நீக்கிறான். அதில் கூட ரொம்ப சிறப்பு என்னென்னா, நேற்று நம்ம சத்தினிபாதம்னு ஒரு வார்த்தை சொன்னோம். அந்த சத்தினிபாதம் வந்து பெறக்கூடிய ஆன்மாக்கள், சத்தினிபாதம் பெறக்கூடிய ஆன்மாக்கள்லாம் ரொம்ப உயர்வு இல்லைங்களா? ஏன்னா இருவினை ஒப்பு நீங்கி மலபரிபா நீங்கி சத்தினிபாதத்துக்கு வந்துருக்கு. அடுத்தால முக்தி என்பதுக்கு போகுது. அந்த நிலைமையில் இருக்குது சத்தினிபாதம். அந்த நிலையில் ஆன்மாக்களுடைய தகுதியை பிரிக்கிறாங்க. 4 விதமான நிலையில் இருக்கிறார்களாம். மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம்னு ஆன்மாக்களுடைய பக்குவம். மந்ததரம்னா ரொம்ப கம்மி, மந்தம்னா நமக்கு தெரியும் படிப்பில் எப்படின்னா கொஞ்சம் மந்தம் தான் தம்பி அப்படின்னா கொஞ்சம் மோசமா. தீவிரம் ரொம்ப தீவிரம். தீவிரதரம்னா சார் எடுத்த வேலை இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு அதை முடிச்சே ஆகணுங்கிற, கடை துறக்கலைனால இல்லை இப்போ எனக்கு வேணும்னு நிற்கிறான் அந்த பையன் அப்படின்னா ரொம்ப தீவிரம். ஒரு செயலை உடனே முடிக்கணும். தீவிரதரம்னா அந்த நிலை. பக்குவத்திலே தீவிரதர நிலையிலே உயர்வர்களுக்கு சுவாமி நிர்வாணம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுமா, அந்த நிர்வாணம் கொடுத்த உடனேயே சத்தனிபாதமும் முடிஞ்சது. நேரம் வந்து சுவாமி திருவடியாம். சத்தியோ நிர்வாணம்னு பேர் சிவஞான சித்தியாரில் சொல்கிறாரு. நிர்வாணத்தில் 2 வகை, சத்தியோ நிர்வாணம், அசத்தியோ நிர்வாணம்னர். தீவிரதர பக்குவத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு சஞ்சித கர்மத்தை நீக்கும் பொழுது அந்த உபதேசத்தை வாங்கின மாத்திரத்திலேயே இந்த உடலை விட்டு நீங்கிடுறாங்க, நேர திருவடி போயிடுறாங்க, முக்தி இன்பம் தான். சார் அப்படிலாம் நடக்குமா சார்? நூலில் இருக்குது அவ்வளோதான் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் யாராவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னா இருந்திருக்கு. திருவாவடுதுறை ஆதீனத்தில் முதல் குருவாக விளங்கியவர்கள் நமசிவாமூர்த்திகள். நமசிவாமூர்த்திகள் ஒரு கால எல்லையில் நினைக்கிறார், அங்கே இருந்த தம்புரான்கள் திருக்கூட்டத்தில் பக்குவத்தால் உயர்ந்த ஒருத்தரை அடுத்தால வந்து நெக்ஸ்ட் ஆச்சாரியா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவரை பட்டத்தில் வச்சுட்டா நாம் என்றைக்கு இதாகிறோமோ அன்றைக்கி அதன் பின்னர் ஏன்னா மடத்து பணிகள் தொடர்ந்து நடக்கணும். இப்போ இந்த இந்தியன் கவர்மெண்ட்டே பாருங்கள், பிரசிடெண்ட் இருந்தால் ஒரு வைஸ் பிரசிடெண்ட் ஒருத்தர் இருப்பேன். ஏன்னா ஏதோ ஒன்று ஆனாலும் உடனே இன்னொருத்தர் அதை அந்த பொறுப்பை இது பண்ணிக்கிறதுக்கு இருக்கணும். ஒரு ஸ்கூலில் ஹெட்மிஸ்ட்ரேஷன் பக்கத்தில் இன்னொருத்தங்க இருப்பாங்க, ஏஹெச்எம் ஒருத்தங்க இருப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு இதில் ஹெச்எம் இல்லாத பொழுது அதை அதே மாதிரி வந்து அதனால் மடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீஃப் ஆச்சாரியா மடத்தை ரன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஒரு காலத்தில் எதுனாலும் யாருனாலும் போய்த்தானே ஆகணும், இந்த உடலை விட்டு நீங்கித்தானே ஆகணும். அப்போ என்ன ஆகுனா அடுத்தால யாருக்கு ஆல்ரெடி டெசிக்னேட்டட் அவங்க வந்து உடனே டேக்கன் சார்ஜ் அப்படி வந்துடுவாங்க. அது எல்லா திருமணங்கள்லேயும் உள்ள மரபு. நமசிவாமூர்த்தியில் என்ன பண்ணார், அங்கே இருக்கிற தம்பிரான்களில் அவர்களுக்கு தெரிஞ்சு இவர் தான் ரொம்ப பக்குவமான தம்பிரான் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு, நான் உங்களுக்கு நிர்வாண தீட்சை ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணி வச்சிடுறேன், ஏன்னா அடுத்தால என்றைக்கோ நீங்கள் தான் வேணும். ரொம்ப மகிழ்ச்சி. நிர்வாண தீட்சை பண்ணி ஆச்சாரிய அபிஷேகம் அதான் வந்து பண்ணார், அது போயிடுச்சு. அதனால் திருவாவடுதுறை ஆதீனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சன்னிதானங்கள் வரிசையில் குரு முதல்வர் நமசிவாமூர்த்தியில் போட்டிருக்கோம், 3வது பட்டம் அம்பலவான தேசிக மூர்த்திகள்னு போட்டிருக்கோம், 2வது பட்டத்தை போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா 2வது பட்டம் பட்டத்திலே உட்காரல, ஆனால் போயிடுச்சு. ஆனால் பட்டத்தில் உட்காரலன்னு சொல்லவும் முடியாது.
நான் அவ்வளோ உயர்ந்தவர்கள் பட்டத்தில் உட்காரலன்னு சொல்லலாமா? அதனால் போயிடுச்சு. அதுக்குத்தான் வந்து சத்தியோ நிர்வாணம்னு பேர். கொடுத்த உடனே போயிடுச்சு. அப்படின்னா அந்த நிர்வாணம் வாங்கிறதுக்காக காத்து இருந்திருக்குது. அவ்வளோ உயர்வு பக்குவத்தில். ஏனையவர்களுக்கெல்லாம் அசத்திய நிர்வாணம்னு பேர். அப்போ அந்த அசத்திய நிர்வாணம் வாங்கினவர்கள்லாம் எப்போ முக்தி பெறுவார்கள் அப்படின்னு கேள்வி கேட்டால், இந்த உடல் அழியும் வரை, அதாவது இந்த பிறவியில் இருக்கிற வரைக்கும் இருப்பாங்களாம். பிறவி முடிஞ்சோடனே போய்டுவாங்க. அதை கூட்டி கழித்து பார்த்தா அப்போ என்ன தெரியுதுன்னா, நிர்வாண தீட்சை பெற்றாச்சு அப்படின்னா மேற்கொண்ட பிறவிகள் அவர்களுக்கு இல்லை. அதான். ஆனால் சாதாரணம் இல்லை கிடைக்கிறதெல்லாம். நம்ம போய் நாளைக்கு என்ன கியூவில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் கேட்க முடியுமா? நிர்வாண தீட்சை ஒரு நாள் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ட்டு. இல்லை, அதெல்லாம் ரொம்ப உயர்ந்த இதில். ஆனால் செய்தி தான் இருக்கட்டும். இப்போ அப்போ சஞ்சித கன்மம் நீங்கிறதுக்கும் வழி சொல்லியாச்சு. சரி, இப்போ ஆகாமியம் நீங்கியாச்சு, சஞ்சித கன்மம் நீங்கியாச்சு. இப்போ இந்த பிராரத்த கன்மம் அசுத்திய நிர்வாணமாக வாங்கி இந்த உலகத்தில் இருங்க. ஏன்னா சஞ்சித கன்மமே நீங்கியாச்சுன்னா அப்போ அவங்க தானே அவங்க இந்த பிராரத்த கன்மம். அது என்ன சொன்னாங்க? அனுபவிச்சு தான் கழிக்கணும்ட்டாங்க. இந்த பிறவியில் அதை அனுபவிச்சு தான் கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே ஒரு சின்ன சிக்கல், ஒரு கேள்வி வரும். என்ன வரும்னா, சரி இவங்க இனிமேல் ஆகாமியமே செய்யாத அளவிற்கு உயர்ந்திருக்கிறார்கள், எல்லாம் சுவாமி தான் அப்படின்னு சொல்ல அளவுக்கு உயர்ந்திருக்கார்கள், நல்ல செய்தி. ரெண்டாவது, அவர்கள் நிர்வாண தீட்சை வாங்கி இதுகாலம் பல பிறவிகளில் ஈட்டிய சஞ்சித கன்மத்தை சுவாமியே நீக்கியிருக்கிறான். இவ்வளவு உயர்ந்து வந்த பின்னரும் இவர்கள் இன்னும் அந்த வினை இவங்க அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறது ஏன்னா கொஞ்சம் கன்செஷன்லாம் கிடையாதா? 10 வருஷம் ஜெயிலில் போடுறான் அவனே நன்னடத்தை அப்படின்னு சொல்லி 6 வருஷத்து 7 வருஷத்தில் அந்த தலைவர் பிறந்தநாள், இந்த காந்தி ஜெயந்தி பிறந்தநாள், ஏதோ ஒரு இதில் உங்களை விடுவிக்கிறான் நன்னடத்தையில் இருந்தா. அது மாதிரி இவர்கள் இதில் இவ்வளவு உயர்ந்தவர்கள், அவர்களுக்கு இங்கே எதுவும் அவங்களும் அனுபவிச்சு தான் கழிக்கணுங்கிறது என்ன அப்படின்னா, அருமையாக திருவருட்ப நூல் சொல்லிச்சு. அவர்களுடைய வினை, இப்போ வினையை நேற்று யாரோ கேட்டாங்க, இந்த வினையை அனுபவிக்கிறது உடலா உயிரா? யோசிச்சுக்குள்ள கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிடுவேன். நான் எடுத்துக்கிறையா இருக்கடியா? வினையை அனுபவிக்கிறது உடலா உயிரா? இல்லை, உங்களுக்குள்ளே சேர்ந்து பேசி ஒரு முடிவு கூட வரலாம். அந்த ஆளால் தனித்தனியாக ஒன்று இது பண்ண விட ஒரு கட்சி பொதுக்குழுவை கூட்டி ஒரு முடிவு வந்துட்டீங்கன்னா அந்த என்னங்க வினை அனுபவிக்கிறது உடலா உயிரா? உடல் உயிர். அதெல்லாம் வேண்டாம். ஏ உடல், பி உயிர், இப்படி தான் கேட்டிருக்கு. ஆமாம், நான் எங்கள் அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன், இதெல்லாம் பதில் கிடையாது. உடல் உயிர், ஏயா பியா, இவ்வளோ தான் கேள்வி. உடல் அதான் ஏ உடல், அதான் ஏ உடல் தான் அனுபவிக்குது. அப்புறம் உடல் உள்ள உயிர், உயிர் உள்ள உடல் அப்படின்லாம் குழப்பினீங்க. நாங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்தால் குழப்பிடுது. நல்ல மட்டும் ஒன்று மட்டும் ஞாபகம், எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பம். இந்த வகுப்பில் குழப்புறது நான் மட்டும்தான் இருக்கணும், நீங்கள் எல்லாம் சேர்ந்து குழப்பக்கூடாது. அந்த பி உயிர், உயிரா? இந்த பக்கம்லாம் உடல், இந்த பக்கம்லாம் உயிர். இல்லை உயிரா? உயிர். ஐயா நான் தெரியாமல் இந்த பக்கம் கொண்டேன், உயிர் தான் அப்படிங்கிறாப்புல. அவ்வளோ அவசரமாக பின்னாடி 2 அக்கா குழப்புறாங்கன்னா அதுக்காக என்ன ஏது பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. அந்த பக்கம்லாம் என்ன சொல்கிறாங்க? உயிர் தான், உயிர் தான். இங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் கம்மியாக தான் இருக்கும் போல. ஆமாம், கரெக்ட், நல்ல வேலை. முதல்ல கேள்வி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இவ்வளவு நேரம் ஆனதுக்கப்புறம் அப்போ எனக்கு வினைப்பயன் எவ்வளோ இருக்கு பாருங்க. இவ்வளோ ஆனதுக்கப்புறம் ஏன்ட்ட நீங்கள் முதல்ல கேள்வி என்னன்னு சொல்லுங்க அப்படி. ஆமாம், உடல் தானே. ஒரு தலைவலி வருது, நம்ம உடனே தலையில் தான் அமிர்தாஜன் போடுறோம், என்ன இல்லைங்களா? உடலில் தானே போடுறோம். ஆனால் உயிரில் போய் அமிர்தாஜன் தடவுறோம்.
சும்மா அது தெரியாமல் உயிர்னா உயிரை வாங்கிட்டு இருக்கிறாங்கல்ல. ஆமாம் சார். இப்போ கை வலிக்குன்னு டாக்டர்கிட்ட போடுத, ஊசி எங்கே போடுதாரு? கையில் தானே போடுதாரு. அந்த ஆடை குத்துனோன்னு எப்போ வலிக்கு அப்படிங்கிறேன். என்னங்க எப்படி ஒரு பாயிண்ட் போட்டாங்க பாருங்க. இல்லை அப்படி வரக்கூடாது, நீங்களும் குழப்பங்க. உயிர் தான். ஆமாம், அப்போ உடல் இல்லை, உயிர் தான். என்ன சரின்னு போயிடுவோமா? இல்லை என்ன ஏதோ ஒரு முடிவுக்கு வருவோம். ஏன்னா டீ குடிக்க போகணும். நான் என் கணக்கு அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது உடல் உயிர் உங்களுக்குள்ளே முடிவு பண்ணுங்க. நான் கூட இப்படி நினச்சேன், நீங்கள் முடிவு பண்ணி வைங்க, நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு. ஏன்னா என் கணக்கு 4 மணிக்கு அங்கே அப்புறம் டீ காலி ஆகிடக்கூடாது. நான் அதில் தான் கவனமாக இருக்கிறேன். ஏன்னா டீ காலி ஆகிட்டுனா திருவுருள் அப்படின்லாம் வர முடியாது. இருந்து குடிச்சிட்டு சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள். இல்லைங்க, அதாவது அவங்க எப்படின்னா, நான் யாரும் குழப்பாத மாதிரி புதுசாக குழப்புறேன் அப்படிங்கிறாங்க. திடீர்னு உள்ள மனசுன்னு ஒன்று தான், ரொம்ப நல்ல மனசுமா அவங்களுக்கு ஆமாம். இங்கே ஏற்கனவே குழம்பி தடுமாறிட்டு இருக்க 2 கையில் வச்சுக்கிட்டு 3வது ஒன்று உள்ள கொண்டு போட்டு இப்போ இப்படி வச்சுக்கிடுவோமா? கேள்வியை கொஞ்சம் மாற்றிடுவோம். வினை செய்வது எது, உடலா உயிரா? அங்கே தான் கேட்குறேன், அக்காட்ட தான் கேட்குறேன். அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. என்ன வினை அனுபவிப்பது எதுங்கிறது 2வது. அந்த வினையை செய்தது எது, உயிரா உடலா? இல்ல, வினை செய்தது எது, உயிரா உடலா? உயிர் தானா? அதுவும் உயிர் தான். ஆமாங்க. இல்லை, வினை செய்தது எது? இப்போ போன பிறவியில் நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, உயிரால் செஞ்சோமா உடலால் செஞ்சோமான்னு கேங்க. உயிர் தான். சரி, ஆமாம். அப்போது உயிர், அதாவது வினையை செய்ததுல 2 இருக்குது. எந்த பிறவினா நாங்கள் பதில் சொல்லுதோம். போன பிறவினா உயிர், இந்த பிறவினா உடல் வச்சுக்கப்போ. உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், ஒரு டீல் போட்டுக்கோ. அப்படி இது டீலா நோ டீலா அந்த மாதிரி ஆமாம். ஆனால் நல்ல வேளை உமாவதி சிவாச்சாரியார் மெய்கண்டார்லாம் காதில் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், நூலில் இப்படி எழுதி கொடுத்த அப்புறமா இந்த பாடுபடுத்துறீங்களாடா எங்களை அப்படின்னு இருப்பாங்க இல்லைங்களா? ஏன் அந்த கேள்விக்கு போனேன்னா, வினை செய்வது உயிர். போன பிறவியில், அதுக்கு முந்தின பிறவியில் என்னென்ன உடம்பில் எடுத்துருந்தாலும் தெரியாது. ஆனால் செய்கிறது யார்? உயிர். முதல்ல அதை தெளிவாக வச்சுப்போம். இப்போ அனுபவிக்கிறது அந்த லாஜிக்லேயே கொண்டு வந்தோம்னா உயிர் தான் வரணும். ஏன்னா ஏதோ ஒரு உடலை கொண்டு இந்த உயிர் செஞ்ச வினையை இந்த உடலை கொண்டு அனுபவின்னு சொல்கிறது நியாயம் இல்லைல்ல, ஒரு லாஜிக்கு. ஏதோ ஒரு உடலை கொண்டு 4 பிறவிக்கு முன்னாடி ஒரு பிறவியில் மானுட பிறவின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ எங்கேயோ நான் அமெரிக்காவில் பிறந்திருந்தேன், அப்போ நான் ஏதோ தப்பு பண்ணேங்கிறதுக்கு இன்னைக்கு இப்படிரா அவனாடுறா அப்படின்னா, பாவம் இந்த உடல் எனக்கு ஏதோ ஒரு உடல் தப்பு பண்ணிட்டு வச்சா நான் இன்றைக்கி வாங்கி கட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆகிடும். இல்லை, ஆனால் இது 2க்கும் ஒற்றுமை. எது? உயிர். இதே உயிர் தான் அன்னைக்கு வேற ஒரு உடலை தாங்கன்னு தப்பு செஞ்சு